சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 4வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். முந்தைய ஸ்லோகமான 3வது ஸ்லோகத்தில் சரபங்க முனிவரை பார்த்து ராமன் பூத்த புன்னகையை ரசித்தோம். இந்த 4வது ஸ்லோகத்தில் சுதீக்ஷ்ண முனிவருடைய ஆசிரமத்துக்கு சென்று சுதீக்ஷ்ணர் என்ற அந்த முனிவரை பார்த்து ராமன் பூத்த புன்னகை, அதைத்தான் நாம் சேவிக்க போகிறோம். அப்போ உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அதனால முதல்ல ஸ்லோகத்தை நாம சேவிச்சுடுவோம். ஸ்ரீமன் ராம தவாகமேன முதிதே தஸ்மின் சுதீக்ஷ்ணே முனௌ தத்தத் சம்பிரமதோ விதாய ரஜனீ காமாத் விலம்பான்விதே புக்திம் தாதுமயே ததா ரகுபதே தர்மாத்மனஸ்தே முகே என் மந்தஸ்மிதமுத்திதம் ததவது சுவாமின் அதர்மாதிமம். இப்போ காட்சி என்ன அப்படின்னா, சுதீக்ஷ்ணர் என்ற முனிவர், அவர் மிகவும் வயதான முனிவர், கண் பார்வை கூட லேசாகத்தான் தெரியும். அப்படி ஒரு மூப்பு முதுமையிலே ராமன் தன்னை நோக்கி வரப்போகிறான் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் அவர்களுடைய திவ்யமான பார்வையில் ஞான திருஷ்டியில இறைவன் தங்களை நோக்கி வராங்கிறது தெரியும். அதனால அந்த சுதீக்ஷ்ணர் என்ற முனிவர் காத்திருக்கிறார். அப்போது ராமன், சீத்தை, லக்ஷ்மணன் மூவரும் சுதீக்ஷ்ணரை அடிபணிகிறார்கள். அப்போது சந்தியா கால வேளையாம், இந்த மாலை அந்தி பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்திலே டஸ்க், சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரம், சந்தியா காலம்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் தான் இந்த மூவரும் சுதீக்ஷ்ண ஆசிரமத்துக்கு வருகிறார்கள். இப்போ இவர்களை வரவேற்று சுதீக்ஷ்ணர் என்ன சொன்னாராம், ஸ்லோகத்தை பாருங்கள். ஸ்ரீமன் ராம தவாகமேன முதிதே தஸ்மின் சுதீக்ஷ்ணே முனௌ. ராமா, உன்னுடைய வருகையாலே சுதீக்ஷ்ணர் முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராமன் நம்மளை தேடி வரான்னா அது எவ்வளவு ஆனந்தம். சந்தோஷப்பட்டார் சுதீக்ஷ்ணர். ஆனா என்ன பண்ணிட்டாராம், தத் சம்பிரமதோ விதாய ரஜனீ காமாத் விலம்பான்விதே. ஆனா என்ன பண்ணாராம், நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா உடனே என்ன பண்ணுவோம், வாங்கன்னு கூப்பிடுவோம். என்ன சாப்பிடுறீங்க, அதுதானே அடுத்து விருந்தோம்பல் என்று அந்த பண்பை சொல்கிறோம். அதிதி உபச்சாரம், அதிதி தேவோ பவ. அப்போ வீட்டு வாசலுக்கு ஒருத்தர் வந்துட்டார், உள்ளே அழைக்கிறோம்னா முதல் கேள்வி, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிடுறீங்க, ஏதோ ஒண்ணு கொடுப்போமா இல்லையா. ஆனா இந்த சுதீக்ஷ்ண முனிவர் என்ன பண்ணாராம், நன்றாக வரவேற்றார், எல்லாரையும் அமர்த்தி உபசரித்து எல்லாம் பண்ணிட்டு என்ன சொன்னாராம், இல்லை, உணவை நான் இப்போது பரிமாற மாட்டேன், அது தாமதமாகும்னாராம். ரஜனீ காமாத் விலம்பான்விதே, இரவு பொழுது வரட்டும், இரவு பொழுது வந்த பின் தான் காய்கனிகள் உள்ளிட்ட உணவுகளை எல்லாம் தருவேன். ராமன் வனவாசத்துல இருக்கான்னு தெரியும், வனவாசத்தில் உண்பதற்கு ஏற்ற காய்கனிகள் அதைத்தான் சேகரிச்சு வச்சிருக்கார். ஆனா இப்ப தரமாட்டேன், இரவு பொழுது வரட்டும், அப்புறமா தரேன்னாராம். இது வால்மீகி ராமாயணத்திலேயே இந்த ஸ்லோகம் இருக்கிறது. சந்தியா நிவிருத்தௌ ரஜனீம் அவேக்ஷிய, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். வால்மீகி ராமாயணத்துல ஆரண்ய காண்டத்துல 7வது சர்க்கத்தில் 24வது ஸ்லோகம், சந்தியா நிவிருத்தௌ ரஜனீம் அவேக்ஷிய. இந்த சந்தியா காலம் போகட்டும், இரவு பொழுது வரட்டும், அதுக்கப்புறம் தான் உணவளிப்பேன்னாராம். ராமா, அப்படி அவர் சொன்னபோது புக்திம் தாதுமயே ததா ரகுபதே தர்மாத்மனஸ்தே முகே, உனக்கு தாமதமாகத்தான் உணவளிப்பேன்னு சுதீக்ஷ்ணர் சொன்னபோது என் மந்தஸ்மிதம் உத்திதம் ததவது சுவாமின் அதர்மாதிமம். ராமா, உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியதேன்னார். இது புரியலையே. நம்ம உடனே விருந்தோம்பல்னு சாப்பாடு போட்டா புன்னகை வரும், நான் இப்போது உணவளிக்க மாட்டேன், கால தாமதமாக இரவு வந்த பின் உணவளிக்கிறேன்னு அவர் சொல்றார். அதை கேட்டு ராமன் சிரித்தானா, விஷயம் இருக்கு, பின்னாடி சொல்கிறேன். அதனால ராமா, அவர் அவ்வாறு சொன்னபோது உன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே, அதைத்தான் நீ வடுவூரிலும் காட்டுகிறாய், அந்த புன்னகை அதர்மத்திலிருந்து அடியேனை காக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்போ முதல்ல ஸ்லோகத்தின் கருத்தை சொல்லிடுறேன். ராமா, சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அந்தி பொழுதிலே நீ சுதீக்ஷ்ணர் ஆசிரமத்துக்கு சென்றாய். அவர் உன்னை வரவேற்று உட்கார வச்சுட்டு என்ன பண்ணார்னா, ராமா, இரவு பொழுது வரட்டும், அதுக்கப்புறம் தான் உணவளிப்பேன், அதுவரை காத்திருன்னு சொல்லிட்டார். இப்படி சுதீக்ஷ்ணர் சொன்ன போது, ராமா, நீ புன்னகை செய்தாயே, அதைத்தான் வடுவூரில் காட்டுகிறாய், இது அதர்மத்தில் இருந்து அடியேனை காக்கட்டும்ங்கிற. இப்ப அந்த 3 விஷயம், ஏன்னா இதை கேட்டவர்களுக்கு நிறைய குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது என்ன, கூப்பிட்டு லேட்டா சாப்பாடு போட்டா அதற்காக புன்னகையா? ஏன்பா, புன்னகை ராமாயணம்னு எழுதுறதுக்காக எல்லாத்தையுமே புன்னகைன்னு சொல்ல முடியுமான்னா அங்க விஷயம் இருக்கு. முதல் விஷயம்,
இந்த புன்னகைக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாஸ்திரப்படி சந்தியா காலத்திலே நாம் உணவு உட்கொள்ளக்கூடாது. காலை சூரியோதய காலமா இருக்கட்டும், மாலை சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும், அந்த 2 சந்தியா காலங்கள்னு சொல்றோம் இல்லையா, பகலும் இரவும், பகல் நீங்கி இரவு வரக்கூடியது மாலை சந்தியா காலம், இரவு நீங்கி பகல் வரக்கூடியது காலை சந்தியா காலம். இந்த 2 சந்தி காலத்திலும் உணவு எதுவும் உட்கொள்ளக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். சாஸ்திரங்கள்ங்கிறது பகவானே எழுதி வைத்த கட்டளைகள். ஸ்ருதி ஸ்மிருதிஹி மமைவாக்ஞா என்று இறைவனே சொல்கிறார். அப்போ சாஸ்திரத்துல ஒரு விஷயம் இருக்குன்னா டு த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நாம பின்பற்றணும். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொன்னா இதுக்கு சயின்டிபிக்கா ஆதாரம் இருக்கா, இருந்தா பின்பற்றுகிறேன்னு சொல்றோம். அப்போ சயின்டிபிக்கா ஆதாரம் இருக்கும் சாஸ்திரங்களை மட்டும் பின்பற்றினா போதுமானலாம் கேள்வி வருது இல்லையா? அப்போ சயின்ஸுங்கிற வட்டத்துக்குள்ளதான் அடங்கணும்னு தேவையில்லை. ஏன்னா சாஸ்திரம்ங்கிறது ஆத்மாவுக்கான சயின்ஸ். அப்போ இந்த உடம்புக்கு எப்படி உலகியல் சயின்ஸை நாம பின்பற்றுகிறோமோ, அது போல ஆத்மாவின் முன்னேற்றத்துக்கு அதுக்கான சயின்ஸான சாஸ்திரத்தை நாம் முழுமையாகத்தான் பின்பற்ற வேண்டுமே ஒழிய அதுல சயின்டிபிக்கா பிரமாணம் இருந்தா அதை எடுத்துப்பேன், என் மனசுக்கு என் புத்திக்கு இது புரியலாம் என்ன எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. டு த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட், சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பண்ணினா பகவான் சந்தோஷப்படுவான். அதை அந்த சுதீக்ஷ்ணர் பண்ணி காட்டினார் இல்லையா? ஏன்னா எவ்வளவு அற்புதமாக அந்த சாஸ்திரத்துல ராமன் ஒரு விதி வச்சிருக்கான்னா அதை பின்பற்ற வேண்டும்னு ராமனே வந்தபோது கூட, இரு ராமா சந்தியா காலமாக இருக்கிறது, ஆகையினால இந்த சந்தியா காலம் போகட்டும், இரவு பொழுது வரட்டும், அதுக்கப்புறம் உணவளிக்கிறேன்னு சொன்னார் அல்லவா? அந்த சாஸ்திர விதியை அவர் பின்பற்றி விட்டார். அதனால சந்தியா காலமாயி இரவு வந்த பின் அதுக்கப்புறம் உணவு உட்கொள்ளலாம். அது போல பகல்ல உணவு உட்கொள்ளலாம், சந்தியா காலத்துல நடுவுல உட்கொள்ளக்கூடாது. அதை எவ்வளவு அற்புதமாக சுதீக்ஷ்ணர் பின்பற்றி இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியிலே ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, நாமும் இது போல சாஸ்திரங்களை பின்பற்றினால் இறைவன் நிச்சயமாக மகிழ்வான். இதுல சந்தேகமே வேண்டாம். அதனால இன்னைக்கு ஒரு பெரிய வழக்கம் விட்டது, சாஸ்திரத்துல எதை சொன்னாலும் இதுக்கு சயின்ஸ்ல ஏதாவது பேசிஸ் இருக்கான்னு கேட்பதுன்னு. அப்கோர்ஸ் சயின்ஸை பின்பற்ற வேண்டாம்னு அடியன் சொல்லவே இல்லை. உலகியல் வாழ்க்கைக்கு, உடல் சம்பந்தமான விஷயங்களுக்கு நாம சயின்ஸை பின்பற்றித்தான் ஆகணும். ஆனா அப்படி இல்லாமல் ஆன்மீக விஷயங்கள்லயும் சயின்ஸ்ல சொன்னா இதை பண்றேன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ ஆன்மீக விஷயங்களுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். அதை அப்படியே பின்பற்றினா பகவான் மகிழ்வான். அதுக்கு என்ன சான்றுனா, சாஸ்திரத்துல வல்லவரான சாமம் பார்த்தசாரதி சுவாமி நாம ரெக்கார்ட் பண்ணும்போது அவரே வர வச்சுட்டார் பாருங்க பெருமாள். அதனால சாஸ்திரத்தை பின்பற்றினால் பகவான் மகிழ்வான். பிரத்யக்ஷ சான்று பாருங்க. சாஸ்திரத்தில் வல்லவர், ஸ்ரீரங்கத்தில் வசிக்கக்கூடிய ஸ்ரீ ஊவே சாமம் பார்த்தசாரதி சுவாமி இன்னைக்கு நாங்க ரெக்கார்ட் பண்றோம்னு இன்னைக்கு யாருக்கும் சொல்லல. அவர் இங்க வரப்போறாருன்னு அடிய உங்களுக்கு தெரியாது. சாஸ்திரத்தை பின்பற்றணும்னு அடியன் சொன்னேன். சிறந்த சாஸ்திரிகளான அடியனும் சாமவேதம், அவரும் சாமவேதம், அவரே எழுந்தருளி விட்டார். அப்போ இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாம சாஸ்திரத்தை அப்படியே பின்பற்றினால், டு த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் பின்பற்றினால் பகவான் மகிழ்வான். ஒரு வைதிகரை வர வைத்து ராமன் அதை நிரூபித்து விட்டான். இதுதான் புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி. இனி 3வது நிறைவாக, இதை ரசிக்கும் நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்னா, வேதம் வல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்கு. அத்தோடு நேயர்களுக்கு என்ன பலன்னா, ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். ஸ்ரீமன் ராம தவாகமேன முதிதே தஸ்மின் சுதீக்ஷ்ணே முனௌ தத்தத் சம்பிரமதோ விதாய ரஜனி காமாத் விலம்பான்விதே புக்திம் தாதுமயே ததா ரகுபதே தர்மாத்மனஸ்தே முகே என் மந்தஸ்மிதம் உத்திதம் ததவது சுவாமின் அதர்மாதிமம் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோரை அதர்மத்தின் பக்கம் நம்ம புத்தி போகாமல் என்றுமே சாஸ்திர தர்மத்தை பின்பற்றும்படி மீண்டும் கேர்ஃபுல்லா சொல்றேன். சில பேர் என்ன சொல்லிடுவா, இவன் சயின்ஸே வேண்டான்னு சொல்லிட்டான்னு. அடியன் அப்படி சொல்லல. உடல் ரீதியான உலகியல் விஷயங்களுக்கு இந்த உலகியல் சயின்ஸை வச்சுப்போம். ஆன்மீகத்துக்கு நம்ம ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான் சயின்டிஸ்ட். அங்க அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் பின்பற்றணுமே ஒழிய இந்த சயின்டிஸ்ட் சொன்னதை வச்சு அதை நான் அளந்து பார்க்கிறேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால அப்படி சாஸ்திரத்தை சரியாக தர்மத்தின்படி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை பகவான் அத்தனை பேருக்கும் அருள்வான். இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோரும் எல்லோருக்கும் அருள்வான்னு வில்லூர் சுவாமியை சாதித்திருக்கிறார். அந்த தர்மத்திலே நாம் நிலை நிற்க, அதர்மத்தின் பதி போகாமல் இருக்க ராமன் நம்மை அனுகிரகிக்கட்டும். நன்றி, வணக்கம்.